மீட்பு பணிகளுக்கு நீரிலும் நிலத்திலும் செல்லும் கனரக வாகனங்கள் வெளிநாட்டில் இருந்து கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2வது நாளில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து பேசினர். அப்போது பேசிய கீழ் பெண்ணாத்தூர் உறுப்பினர் பிச்சாண்டி பேரிடர் மீட்புக்கு தனி நிதி ஆணையம் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரிடர் மீட்பு பணிகளுக்கு கனரக வாகனங்களை வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அதற்கு பதிலளித்த பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன், அரசுக்கு இது நல்ல யோசனை என்றும் வெளிநாடுகளுக்கு அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வெளியீடு ஒன்றை சமீபத்தில் படிக்க நேர்ந்தது. அதில் தரையிலும் தண்ணீரிலும் பயணிக்கும் தொழில்நுட்ப தன்மை கொண்ட டோர்டுகா ஆம்பிபிளஸ் வீகிள் என்னும் பேரிடர் மீட்பு வாகனம் ஒன்றை குறித்து விளக்கப்பட்டிருந்தது. இந்த வாகனம் மேடு பள்ளங்களை எளிதாக கடந்து செல்லும் தன்மையுடன் இயங்குவதோடு பெருவெள்ளத்தோடு தொடர்பு துண்டிக்கப்பட்ட பகுதியுள்ள சிக்கியவர்களை மீட்டு அவர்களை மருத்துவமனைக்கு கூட்டி செல்லும் முன்பாக அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய அவசரகால மருத்துவ சிகிச்சை அளிக்கும் வசதியையும் உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தது. பேரிடர் மீட்பு பணிக்காக தனியாக ஒரு நிதி ஆணையத்தை உருவாக்கி பேரிடரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வழங்கக்கூடிய அந்த நிறுவனங்களிடமிருந்து பேரிடர் மீட்பு நிதிக்கு தனியாக பணம் வசூலித்து அதன் மூலம் பணிகளை ஆற்றுவதற்கு அரசு முன்வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் அரசுக்கு நல்ல யோசனையை சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதுபடி அதிகாரிகளை அனுப்பி அந்த இயந்திரங்களை பார்வையிட்டு அது தகுதியாக இருப்போம் என்று சொன்னால் அரசாங்கம் வாங்குவதற்கு வேண்டிய முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சருடைய கருத்துக்கு கொண்டு சென்று அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். இப்போது பேரிடருக்கான தனியாக நிதி இருக்கிறது. அந்த நிதியில் இருந்துதான் மத்திய அரசும் மாநில அரசும் பங்கு வைத்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வேண்டிய நிதிகளை நிச்சயமாக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நம்முடைய அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த நிதியை வழங்கி நமக்கு வேண்டிய அந்த உபகரணங்களை வாங்குவதற்கு வேண்டிய முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் மூலமாக நாங்கள் செய்து முடிப்போம். ரிஷிவந்தியம் உறுப்பினர் கார்த்திகேயன் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் துரைமுருகன், சங்கராபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட முசுகுந்தா ஆற்றில் நீர்த்தேக்கம் அமைக்க கோரும் கோரிக்கையை பரிசீலிக்கப்படும் என்றார். அதேபோல உறுப்பினர் அசோக்குமார் கோரிக்கை பதிலளித்து பேசிய அமைச்சர், தென்பெண்ணை ஆற்றில் வாணியூத்து அருகே நீர்த்தேக்கம் அமைக்க இந்த ஆண்டிலேயே உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். பேரவைத் தலைவர் அவர்களே, சங்கராபுரம் ஒன்றியம் புளியங்கோட்டை மலைப்பகுதியில் அருகே கல்வராயன் மலைத்தொடரிலிருந்து உற்பத்தியாகும் முசுகுந்தா ஆற்றின் குறுக்கே எல்என்பட்டி கிராமத்தில் நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டம் ஆய்வில் உள்ளது. தொழில்நுட்ப பொருளாதார ரீதியாகவும் இதை கவனிக்கணும். சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்ப முன்னுரிமை அளிக்கப்படும். தென்பெண்ணை ஆற்றில் வாணிவுட் அருகில் நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொகுதியில் சுமார் 4000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். எனவே இத்திட்டம் நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு அமைச்சர் முன்வருவாரா என பேரவைத் தலைவர் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் என்ன சொன்னீங்க? கவனிக்கல. தென்பெண்ணை ஆற்றில் தானே? பேரவைத் தலைவருக்கு வணக்கம். தென்பெண்ணை ஆற்றில் வாணி ஒட்டு அருகில் நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொகுதியில் சுமார் 4000 ஏக்கர் நிலங்கள் பாசன ஆற்றில் எந்த இடம்? வாணி ஒட்டுன்னு சொல்லிட்டு வாணி ஒட்டு வாணி ஊத்து எனக்கு தெரியும் அமைச்சருக்கு. வாணி ஊத்து தென்பெண்ணை ஆற்றில் அங்கே நம்ம நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு 4000-5000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். எனவே இந்த திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொண்டு வருவாரா என பேரவைத் வாயிலாக அறிய விரும்புகிறேன். அந்த கோரிக்கை பற்றி ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டு அதற்கு வேண்டிய நடவடிக்கை ஆய்வு எடுத்துக் கொள்ளப்படும்.